வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு 5 minute series எபிசோட். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். செம ஈஸியான டெசர்ட் ரெசிபி கோகோனட் புட்டிங். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நிறைய பொருள் தேவையில்லைங்க, 3 பொருள் இருந்தால் போதும். ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் எடுத்திருக்கேன், அதை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி மிக்சியில் போட்டு அரைக்க போகிறேன். நான் ஜூஸர் ஜார் எடுத்திருக்கேன். பிரீத்தி ஜோடியாக்கில் ஜூஸர் ஜார் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு. உங்கள் வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மிக்சியில் போட்டுட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன். ஒரு 2 நிமிஷத்துக்கு ட்ரன்னு ஓட விடுங்க, உங்களோட தேங்காய் பால் ரெடியாக இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த சக்கையிலேயே இன்னும் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மிக்சியில் அரைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தேங்காய் பால் ரெடி ஆகிடும். இங்கே பாருங்கள், நான் ரொம்ப ஃபில்டர் பண்ணவே தேவையில்லை. இதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு சின்ன ரெசிடியூஸ் இல்லாமல் இருக்கிறதுக்காக நான் இன்னொரு தடவை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் சர்க்கரை. நான் இது இன்றைக்கி ஒயிட் சுகர் தான் எடுத்திருக்கேன், ஏன்னா ஒயிட் சுகர் போட்டால் உங்களுக்கு அந்த ஒயிட் கலர் இருக்குன்றதுக்காக. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ப்ரௌன் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட். இது எல்லாமே போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு அடி கனமான பாத்திரத்தில் தேங்காய் பால், சர்க்கரை, கார்ன்ஃப்ளவர் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை இந்த பாத்திரத்தை ஊற்றி நல்லா கலந்து விட ஆரம்பிங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக இது திக்காக ஆரம்பிக்கும். இன்னொரு 2 நிமிஷம் கைவிடாமல் கலரிட்டே இருங்க, அப்போ தான் அடி பிடிக்காது. கலந்துகிட்டே இருந்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வர ஆரம்பிச்சிடும். இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. உங்களுக்கு என்ன ஷேப்பு மோல்டு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மோல்டில் ஊற்றி ரெடி பண்ணிக்கலாம். இது செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் தான் ஆகுங்க. நம்ம தேங்காய் பால் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இதுக்கப்புறம் நான் ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் மூடி எடுத்து வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், சூப்பராக அன்மோல்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்ட்டு. நீங்கள் ஃப்ரீசர்லேருந்து எடுத்த உடனே ஒரு தடவை தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா செமையாக ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. பாருங்கள், அழகாக ஷேப்பாக செமையாக வந்திருக்கு. இதுக்கு மேலே நீங்கள் டெக்கரேஷனுக்கு டூட்டி ஃப்ரூட்டி, அப்படி இல்லைன்னா செரி இல்லை கட் ஃப்ரூட்ஸ் கூட போட்டுக்கலாம். நான் டூட்டி ஃப்ரூட்டி போட்டிருக்கேன் இன்றைக்கி. ஸோ டெக்கரேஷனுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் ப்ளெயினாகவும் வெறும்னேவும் சாப்பிட்லாம். சூப்பரான நம்மளோட கோகோனட் புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிரியம் சேனலுக்கு. பிரியமாக சமைங்க.